இந்த டைம் சங்கடகர சதுர்த்திக்கு சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் சுண்டல் வச்சிடலாம் அப்படின்ட்டு மார்னிங் எழுந்ததுமே குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கான வேலைகள் தான் பார்த்துட்டு இருந்தேன். பசங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுவே சாப்பிட்டுக்குவாங்க. ஆனால் லஞ்சுக்கு எனக்கும் சேர்த்து பாஸ்தாவே ரெடி பண்ணிட்டேன். நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஒரு சைட் பார்த்தீங்கன்னா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நிறையா கீயெல்லாம் விட்டு ரெடி பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது. சுண்டல் அங்கே கொண்டு போய் ஈவினிங் வரைக்கும் வச்சு சாப்பிடுவேன். அதனால தேங்காய் எதுவுமே போடாமல் தான் தாளிச்சிட்டேன். பாஸ்தாவும் எடுத்து ஹாட் பேக்கில் போட்டுட்டு விநாயகருக்கு நெய் தீபம் போடலாம் அப்படின்ட்டு புதுசாக விளக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். அது கூடவே சாமிக்கு அந்த அன்னைக்கு புதுசா ஒரு ட்ரெஸ்ஸும் எடுத்திருந்தோம். நான் பார்த்தீங்கன்னா இளநீ பன்னீர் அந்த மாதிரி சில ஐட்டங்கள் வாங்கி கொடுத்தேன். அம்மா மற்றதெல்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. மொத்தமாக ஒரு 9 பொருள் வச்சுட்டு அபிஷேகம் பூஜை பண்ணினாங்க. அம்மா அலங்காரம் பண்றதுக்குள்ள நானும் எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். வந்ததுமே விளக்கு படுத்தி சாமி கும்பிட்டுட்டு பிரசாதமா பொங்கல் சுண்டல் பசங்களுக்கு கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வேலை செய்கிற இடத்துல ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பொங்கல் சுண்டல் பேக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. நீ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இது பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.